ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசி ஹோம் குக். இன்றைக்கி பானிபூரி ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பூரி, அதுக்குள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், பானி தண்ணி, இனிப்பு சட்னி இதெல்லாம் சேர்த்து வீட்டிலையே ஹைஜீனிக்காக டேஸ்ட்டாக பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் எந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு தெரியாது. வீட்டில் செய்யறதுக்கு அரை மணி நேரம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கிலோ ரவை, 3 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஈர துணி போட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க. அப்போ தான் பூரி உப்பி மொறுமொறுப்பாக வரும். இப்போ ரெடி பண்ண மாவில் 4 உருண்டை வந்திருக்கு. இப்போது நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். மாவு இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற கிண்ணமோ அல்லது மூடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி ரவுண்டாக கட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவு ரவுண்டு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா முழுசாக வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பூரி சுட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி பூரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸ் கிழங்கு 3 எடுத்து தோல் சீவி நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண கிழங்க குக்கரில் போட்டு கூடவே 100 கிராம் பட்டாணியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்திருக்கேன். நீங்கள் ட்ரை பட்டாணி இருந்தால் கூட ஊற வச்சு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கு பட்டாணி நல்லா வெந்துருச்சு. தண்ணி வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேஷ் பண்ண கிழங்கு கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பானி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. ஒரு பவுலில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பானி தண்ணி வடித்து எடுத்தாச்சு. அது கூட ஆம்ச்சூர் பவுடர் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பானி தண்ணி ரெடி. அடுத்து இனிப்பு சட்னி பண்ணிக்கலாம். ஒரு பேனில்
எலுமிச்சம்பழம் அளவு புளி, 5 பீஸ் பேரிச்சம்பழம், கொஞ்சமாக வெல்லம், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு 1 பிஞ்ச் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு பேரிச்சம்பழம் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரியை கொஞ்சமாக உடச்சி விட்டு உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங்கு, கொஞ்சமாக ஆனியனு, கொஞ்சமாக இனிப்பு சட்னி, பானி தண்ணி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.